காலையிலே மிகப்பெரிய சம்பவம். அம்மா போய்ட்டுறேன், பாய் மேடம். டே தேங்காய் இங்கே பாரு, வா நீயும்மா போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN31 பைக்கர். ஸோ நம்ம ட்ரீம் ரைடான K2K கிளம்பியாச்சு கைஸ். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கரெக்டாக வந்து கொடிஷாவில் இருக்கேன். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 10:45 ஆச்சு. ஆக்சுவலாக நான் மீட்டப் வந்து ஒரு 10 o'clock அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் வழக்கம் போல் லேட் ஆகிட்டோம். 10:30 தான் வந்தேன். ஸோ நம்ம பாய்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 1/2 hour to 45 minutes இங்கே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சின்ன சின்ன விஷயம்லாம் பேசிவிட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். மீட் மிஸ்டர் பாபி. வெந்து தணிந்தது காடு முரளி. அந்த இடத்துல போட்டு டைமுக்கு வீடியோ வராதுங்க, சரியா? கரெக்ட் டைம் வீடியோ போட மாட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் TN31 பைக்கர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. என்னென்னா நம்ம ட்ரீம் ரைடுக்காக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து மச்சான் மணியும் வினுவும் வந்துட்டு லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி நானும் ஷிபுவும் உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நிறையா பேர் வந்திருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ மீன்ஸ் அ லாட்ங்க. லைக் எங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீட்டப்புக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதனால ஒரு லைக் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு லைக் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொடிஷா ஹால்லேருந்து இப்போ வைண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போது லைக் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கன்னியாகுமரிங்க. லைக் இப்போவே 12 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. முன்னாடி நம்ம பாபி. இப்போ பாய் ப்ரோ, பாய். ஸோ ஆக்சுவலாக வந்து காலையிலேயும் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கவே இல்லைங்க. மணி இப்போ ஆக்சுவலாக 12 ஆச்சு. ஸோ லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். அதான் மச்சான்ட்ட சொன்னேன், லைக் முன்னாடி போய்க்கலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக லைக் நமக்கு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் முன்னாடி போய் லைக் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுப்போம், லைக் சின்னதாக சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் இப்போ தான் கிளம்புறோம். ஸோ நம்ம பசங்கள்லாம் வந்தாங்க. லைட்டாக லைக் குட்டியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு லைக் நாங்கள் டுவார்ட்ஸ் கிளம்பியாச்சு நம்ம ட்ரீம் ரைடுக்கு. ஸோ இன்னும் நம்ம சாவேஜுக்கு வந்து இன்னும் ஃபியூவல் பண்ணலைங்க. ஃபியூவல் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இன்னும் ஏர் செக் பண்ணோம். ஏர் மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்பிட்வீன் மச்சான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் அவன் வீடு இருக்குது அப்படின்னா, ஸோ மச்சான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறது தான் எங்களோட பிளானு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. ப்ரோ பீஸ் அவுட் ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ காய்ஸ் நம்ம சாவேஜுக்கு வந்து ஃபியூவல் பண்ணுங்க. ஃபியூவல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கேயே ஒரு ஃபுல் டேங்க் ஃபியூவல் பண்ணிக்கலாம். ஃபியூவல் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். லிட்டருக்கு 5 ரூபா அதிகமா? ஏங்க இது ப்ரைவேட்டா? வினோ அடுத்த பங்க் போயிடலாம்டா. ஃபுல் டேங்க் பண்ணும். லிட்டருக்கு 5 ரூபான்னா என்னாச்சு அண்ணா? இது உங்கள் பங்க்கில் மட்டும்தானே இல்லை எல்லா ப்ரைவேட் அப்படியா? கைஸ் என்னங்க, ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கில் லிட்டருக்கு 5 ரூபா அதிகம்னு சொல்கிறாங்க. ஓ மை காட், லிட்டருக்கு 5 ரூபான்னா என்னாச்சுன்னு பாருங்களேன். நம்ம இப்போ ஃபுல் டேங்க் ஃபியூவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஆகும். இதில் ரொம்பவே லாஸ் ஆகும். ஓகே கைஸ், நாங்கள் அடுத்த பெட்ரோல் பங்க்கை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த பெட்ரோல் பங்க் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபியூவல் பண்ணிட்டு நம்ம லைக் அதுக்கப்புறம் அப்படியே வைண்ட் ஆஃப் ஆகலாம்.
பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. ஸோ அங்கே ஃபியூல் பண்ணிக்கலாம். அங்கே ஃபியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் எப்போவுமே நம்ம சாவேஜை வாங்கினதுலேருந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் தான் ஃபியூல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இடையில நான் வந்து கொஞ்ச நாள் இல்லை பரவாயில்ல எந்த ஃபியூல் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்தியன் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். கைஸ் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 12:30 ஆச்சு. ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஜாக்கெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஜாக்கெட்டோட தெர்மல் லேயரை கழட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஓரளவுக்காவது கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெந்து தணிந்தது காடு ட்ரீம் ரேடுக்கு வணக்கத்தை போடு. ஜிபே இங்கேயுமா? சரிவா அடுத்த பங்குக்கு போகலாம். என்ன இன்னைக்கு சம்பவம் மேலே சம்பவமாக இருக்குது. போடலைண்ணா அவர்கிட்ட ஜிபே இல்லையாம்மா, கார்டும் வாங்கிக்க மாட்டாருங்களாம்மா. காய்ஸ் என்னங்க இன்னைக்கு இப்படி இருக்குது. இன்னைக்கு நாள் இப்படி இருக்கே. இன்றைக்கி நம்ம ராசி பலனில் நல்லா தானே சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியம்லாம் கைகூடுனாங்க, ஒரு காரியமும் கைகூடல. நீங்கள் ராசி பலனில் சொல்கிற அக்கா இருங்க, நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு அந்த அக்கா ராசி பலன் சொல்லும்போது இருங்க கேட்குற அக்கா நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு கேட்குறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கை, திஸ் இஸ் நாட் அ பேட் வைப்ஸ். ஆக்சுவலாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் தானேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். அடுத்த பங்க் இருக்கும், அடுத்த பங்கில் போய் ஃபியூல் போட்டு அப்படியே கிளம்பலாம். பட் அடுத்த பங்க்லேயே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் வண்டியை திரும்ப வீட்டுக்கே கிளம்பிடுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் போனோம், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் போனோம், அதுக்கப்புறம் பாரத் வந்திருக்கும். அண்ணா உங்கள்கிட்ட ஜிபே ஃபோன்பேலாம் இருக்கா? ஜிபே ஃபோன்பேலாம் இருக்கா? நன்றிண்ணா. ஓகே அண்ணா ஏர் இருக்கா? 102 ரூபாயா? 102.98 இன்றைய நாளில். ஸ்ட்ரிப் 0 பண்ணியாச்சு. நல்ல வேலைங்க இந்த பங்க்லையாவது வாங்கினாங்க ஜிபே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வைங்களேன் நம்மளை கதரை விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டியில் வேறு ஏர் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா பின்னாடி லோடு ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வேறு ஏதாவது இடம் பங்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா அங்கே போய் லைட்டாக ஏர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கோயம்புத்தூரை கூட தாண்டலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கைஸ் ஆக்சுவலாக இந்த டே 1 வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற மாதிரி தான் இருக்குங்க. என்ன பிளான் அப்படின்னா கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போயிட்டு லைக் எப்படியும் ஒரு அரௌண்ட் ஒரு ஈவினிங் அந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம். ஸோ ஈவினிங் போயிட்டு அங்கே அப்படியே லைக் சின்னதாக கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கிளம்புறது தான் நம்மளோட பிளானு. ஸோ டுவார்ட்ஸ் கன்னியாகுமரி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காசில் சாக்லேட் வேணா தரட்டா? இந்தா பாய். ஸோ இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம திருப்பூர்கிட்ட இருக்கோம். ஸோ என்னென்னா மச்சான் மணி இருக்கான் இல்லைங்களா. ஸோ மச்சான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி லைக் வீட்டுக்கு போய்ட்டு லைக் சும்மா அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வைண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் ரோடை பார்த்தீங்கன்னு வைங்க, லடாக் ரோடை விட ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இங்கே பாருங்க பயங்கரமாக கிட்டுன்னு ஆடுது. நான் ஃப்ரண்ட்டில் 28 பின்னாடி 33ண்ணா. வேறு இல்லை கைஸ், நான் அவ்வளோ தூரம் லாங் போகிறோம், கண்டிப்பாக ஏர் செக் பண்ணி ஆகணும். தெரியல மச்சான் எங்கே போச்சுன்னு. சம்பவமா எதுவும் அடிக்கலையே மச்சான், எப்படி விழுந்திருக்கும்? ஐயோ பூட்டு வேறு உடஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல கைஸ், நம்ம பூட்டோட அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷீட் எங்கேயோ விழுந்துருச்சுங்க. எங்கே விழுந்துச்சுன்னு வேறு தெரியல. யார் மச்சான்? கைஸ் ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தேங்க பூட்டு. மச்சான் தான் சொன்னான் என்ன மச்சான் பூட்டு இப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தா பூட்டில் அந்த சென்டர் பீஸே காணுங்க, எங்கேயோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு போல். சம்பவம் தான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி ரைடு வந்து பார்த்திங்கன்னா சம்பவத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனை இல்லைங்க, போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
என்ன தான் ஆனாலும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கை அலையாமல் விட மாட்டேன். போகிறோம், நம்ம ட்ரீம் ரைடை கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன உடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி காய்ஸ், கண்டிப்பாக நம்ம ட்ரீம் ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றோம். தம்பி என்ன 4 பேர் போகிறீங்க, போலீஸ் பிடிச்சிட போகிறாங்க. ஐயா விழுந்துட்டா. ஏ பார்த்துடா, பார்த்து தம்பி, பார்த்து போங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? உங்கள் பேர் முகமது. உங்கள் பேர்? சுனேதர். ஓகே. டிடிஎஃப் ஹாசனா? தெரியும், நம்ம ஃப்ரெண்டு தான். பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? இது வந்து யமஹா. சரி கிளம்பட்டுமா? ஏதாவது பாய் சொல்லுங்கள், கிளம்பலாம். பாய். டாட்டா. ஆமாம், நாங்கள் காஷ்மீர் போகிறோம். ஆமாம், உங்களையுமா? டே இங்கே இடம் இல்லையாடா உட்கார்றதுக்கு. நான் வேணா நெக்ஸ்ட் டைம் கார் எடுத்துகிட்டு வர உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? பாய். பாய்டா. பாய். கைஸ், ஆக்சுவலாக மச்சான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க, அவங்களெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம வந்து திண்டுக்கல் ரோட்டில் இருக்கோம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 ஆச்சு. நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 கிளம்பணும் இல்லைங்களா? ஸோ இங்கே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிட்ட ஆச்சு. ஸோ இப்போது டுவர்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஸ்பேர் கிட் இருக்கோம் இல்லைங்களா, திடீர்னு வந்துட்டு வரல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங் ஆகிப்போச்சு. ஏன்னா அவனை நம்பி தான் லைக் நான், வினு, அப்புறம் மச்சான் மணி, நாங்கள் 3 பேரும் பிளான் பண்ணி லைக் அவனை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ப்ளஸ் அதுக்கான ஒர்க்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு வரல அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னா, அவன் வரல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வண்டி ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் மச்சான் வினுவோட டியூக்கை வந்துட்டு சர்வீஸ் பண்ணி, ஏன்னா அதே வந்துட்டு பெரிய ஒர்க் ஆகி போச்சு. லைக் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டயர் போச்சு சம்பவம். அதுக்கப்புறம் அது போச்சு. வண்டியில் ஸ்டிக்கரிங் பண்ணலை, வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணாமல் இருந்தது. நெக் ஆஃப் தி மொமெண்ட்டில் நேற்று தான் வந்து டயர்லாம் மாற்றி வச்சுருந்தோம் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தான் ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் பண்ணி லைக் ஒரு மாதிரி அரசல் பரசலாக நாங்கள் கிளம்புனோம். என்னென்னா லைக் அவன் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைக் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணியிருப்போம். ஏன்னா நான் வந்துட்டு நான் 10th நான் லீவு தான், இந்த மந்த்து நான் 10th லீவு. ஸோ நான் ஏன் அதுக்கு நம்ம ரைடுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டிருந்தேன் அப்படின்னா, அப்போ தான் லைக் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன விஷயம்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும். ஸோ நான் அதுக்கான ஒரு மோட்டிவில் தான் நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நான் லீவ் எடுத்தேன். பட் இவன் அந்த 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெக் ஆஃப் தி மொமெண்ட் வரைக்கும் அவன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலன்னு சொல்லிட்டான். அப்புறம் லைக் நானும் மனிஷ் நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம், வரலைனாலும் பரவாயில்ல மச்சான், ட்ரீம் வந்து இந்த ட்ரீம் ரைட் கண்டிப்பாக வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்து நைட்டு டிசைட் பண்ணோம். மச்சான் வரலைன்னா கூட நம்ம 3 பேர் கிளம்பி போயிடலாம், ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என் தம்பி ஷார்ட் ரைடர் ஷிபு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவனுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், இன்கேஸ் அவன் வரானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பிங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க லைக் அவங்க சிச்சுவேஷன் ஒரு மாதிரி சரியில்லை அப்படின்ட்டு வரலன்ட்டாங்க. அப்புறம் ஷிபுக்கு கேட்டதுக்கப்புறம் ஷிபு வரேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நெக் ஆஃப் தி மொமெண்ட் நேற்று ஈவினிங் தான் வந்து ஷிபு வரதே நமக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல 4 பேர் ஓகே, அவனும் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா சரி பரவாயில்ல வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் 4 பேரும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னென்னா லைக் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில டைம் குரூப் ரைடில் நடக்கும். நான் ஆல்ரெடி லைக் நான் நம்மளோட நிறையா லைக் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், குரூப் ரைடில் போனால் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே சம்பவம் நமக்கு வந்து நடக்கும்போது எனக்கே குபீர் அடிச்சிருச்சு. அடித்தா பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகி போச்சு. என்னோடய ட்ரீம் மட்டும் கிடையாது, மச்சான் மனிஷோட ட்ரீமு ப்ளஸ் வினுவோட ட்ரீமு. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் வந்து நம்ம நார்மல் லைஃப்லேருந்து பிரேக் எடுத்து இதுக்காக நாங்கள் ரைடு போகிறோம். ஸோ ஒருத்தனால மற்ற எல்லாமே ஸ்பாயில் ஆகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி முன்னாடியே இன்கேஸ் வரலன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருக்கலாம். நெக் ஆஃப் தி மொமெண்ட்டில் வெட்டப்பாகி போச்சு. போகலாமா? நீ இப்போ தான் வந்த, நான் பார்த்தேன் அந்த இடத்துல நின்று வந்து நீ நிற்கிற, நாங்கள் வர்றேன் 90
வெடிச்சிட்டாங்க, அப்படியே போட்டு வெடிச்சிட்டான். வந்து 10 நிமிஷம் ஆச்சுட்டு குபீர் தூக்கி போட்டான் குப்புன்னு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. நெய் மீன் இருக்குங்கிறோம், நெத்திலி மீன் இருக்குங்கிறோம், வந்தர மீன் இருக்குங்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா? அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரீம் ரைடில் இருக்குது. வாங்க அதை போய் தேடி கண்டுபிடிப்போம். ஜெய்ஹிந்த், போகலாம். ஸோ மச்சான் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அப்படியே மேலே வந்துருச்சு. நாங்கள் என்ன நினச்சோம்னா அந்த டியூப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ டியூப் வாங்கிட்டு அதில் அப்படியே மாட்டி விட்ற மாதிரி ஃப்ளாக் தான் வாங்கலாம்னு நினச்சோம். பட் நெக் ஆஃப் தி மொமெண்ட்டில் அந்த ஃப்ளாக் கிடைக்கல. ஸோ அதனால சரி ஓகே, லைக் இருக்கிற இது அது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளாக் வாங்கி மாட்டினோம். பட் அது பார்த்தீங்களா ஒரு மாதிரி அப்படியே மேலே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்னியாகுமரி போய்ட்டு வேறு ஏதாவது ஃப்ளாக் கேட்ச் பண்ணலாங்க. கேட்ச் பண்ணிட்டு அங்கேருந்து லைக் மாற்றி விட்டுறலாம். லேண்ட்ஸ்கேப் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, பயங்கரமாக. வெயிலில் கூட அப்படியே லைக் இந்த ஹைவே லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட வந்துட்டோம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆச்சு. பங்குனி வெயில் பல்லை காட்டுகிறதுங்கிற மாதிரி பங்குனி வெயில் பல்ல காட்டுதுங்க. இன்னும் வந்துட்டு இந்த வெயிலோட தாக்கம் குறையவே மாட்டேங்குது. நானும் சரி இப்போ குறையும் அப்போ குறையும் பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்கேன். குறையுது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிளைமேட் ஆக்சுவலாக அப்படியே லைட்டாக மாறிடுச்சுங்க. அப்படியே க்ளவுடி ஆயிடுச்சு. மழை வர மாதிரியே இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலைங்களே. ஆனால் ரெயின் லேயர் வச்சுருக்கேன், பேக்கில் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் இருக்குது. பட் லோவர் இல்லை. அது ஒன்று மட்டும் நம்ம பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி போயிட்டே இருக்கலாம், பார்த்துடலாம். ஆக்சுவலாக எங்கள் கூட 2 பேர் வந்திருந்தாங்க. எங்கள் கூட 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை இன்னும் ஆளக்காணுமே. நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் இருக்கிறதுனால நம்மளால் வந்து சீக்கிரமாக வந்து ஓவர்டேக் பண்ண முடியல. பட் அவங்க வண்டியில் வந்துட்டு லக்கேஜ் எதுவும் இல்லைங்களா. ஸோ அதனால பசங்க அப்படியே சந்து பந்துக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டாங்க. இன்னும் ஆளக்காணும் எங்கே இருக்காங்கன்ட்டு. நானும் இவ்வளோ நேரம் நல்லா அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே வர்றேன், பிடிக்க முடியல. நான் அப்பவும் சொன்னேன், மச்சான் வண்டியில் வேறு லக்கேஜ் இருக்குது, நான் வரலன்னா நின்று நீ கூட்டிகிட்டு போங்கன்னு. கேட்குறாங்களா? காலையிலேருந்து எதுவும் சாப்பிடவே இல்லைங்க. இனிமேல் தான் போய் சாப்பிடணும். ரொம்ப பசிக்குது. வந்துட்டு அப்பவே சொன்னேன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் இரு மச்சான் 2 கிலோமீட்டர்னா எத்தனையோ 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. ஸோ காய்ஸ் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம், டீ பிரேக் எடுத்தோம். லைட்டாக அப்படியே ரிஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் திண்டுக்கல் கிட்டே இருக்கும். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:20 கிட்ட ஆச்சு. லைட்டாக வெயிலும் அப்படியே தணிஞ்சிருச்சு. இப்போ தான் அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்கேஸ் நம்ம லாங் போகணுங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா, அதுவும் பைக்கில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான கிளைமேட். ஸோ இந்த கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அந்த டயர்டும் இருக்காது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அந்த ரைடிங் வைப் அப்போ தான் நமக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் நம்ம சன்னி சீசனோ இல்லை ரொம்ப ஹாட்டான சீசனோ அந்த மாதிரிலாம் போனோன்னு வைங்களேன், அந்த ரைடிங் வைப்பே வரவே வராது நமக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரைட் போகணுங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. பட் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டு எப்போவுமே வராது. பாய் ப்ரோ. ட்ரிபிள்ஸ்லாம் போகாதீங்க ப்ரோ, போலீஸ் பிடிச்சிருவாங்க. கைஸ் கிளைமேட் இப்போ தாங்க வேற மாதிரி இருக்குது. செம்ம கிளைமேட்டு. அப்படியே ஜாக்கெட்டை கழட்டி விட்டுனா காற்று சில்லுன்னு உள்ளே போகுது. அதாவது அந்த காற்று இருக்குல்ல சார், அந்த காற்று அந்த மாதிரி செம வைப்பாக இருக்குங்க. காற்று அப்படியே ஜில்லுன்னு வருது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 7 o'clock உள்ளே போயிடலாம், கன்னியாகுமரி ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா லைக் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து நைட் ரைடு ஓட்ட போகிறது கிடையாது. நாங்கள் எப்படியும் நைட் ரைடு ஓட்ட மாட்டோம். ஸோ இப்போவே டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock ஆச்சு. கொஞ்சம் ரஷ் பண்ணி போனால் மட்டும்தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock கன்னியாகுமரி ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நைட் ரைடே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டோம். நைட் ரைடு வேணாம், நைட் ரைட்னா கொஞ்சம் டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட் ரைடே வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகலில் மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ரைட் கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம்.
மச்சான் பாருங்களேன், சேடல் பேக்கில் ஒன்றும் இல்லை, அதுனா அந்த சருபுருன்னு கட்டடிச்சு போகிறான். நம்ம அப்படி போனோன்னா அப்படியே பொயிர வெட்டிதான் இருக்கு. மகாபிரபு, நீங்களே இப்படி ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா நாங்களாம் எப்படிங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது? ஐயோ ஐயோ, என்ன கொடுமை சரவணன் இது. பார்த்தீங்களா, இத்தனைக்கும் ஹெல்மெட் வந்து மிரரில் தான் மாட்டி விட்ருக்காரு, பட் ஹெல்மெட்டு வந்து போடாமல் போயிருக்காரு. தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லுவாங்க, அது நமக்கு மட்டும்தான் நட்டிருக்கு, அவங்களுக்குலாம் கிடையாது. ஸோ கைஸ், ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க கைஸ். இன்னும் கன்னியாகுமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 261 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சன் அப்படியே செட் ஆகிற நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே அந்த கிளைமேட்டை பார்த்தாவே தெரியுது, விஷுவலாக சன் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 260 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நம்ம கிராஸ் பண்ணணும் கைஸ். லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. சன் செட் ஆகிற சுச்சுவேஷனில் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக அது எந்த இடம்னு தெரியலைங்க, பட் வந்துட்டு ஆனால் விருதுநகர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கான ஹைவேல தான் இப்போ இருக்கும். பட் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப் வந்து சீரியஸாக செம பயங்கரமாக இருக்குது ஹைவேலேருந்து பார்க்கும்போது கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்பீட் லிமிட் இருந்ததுங்க, நான் வேறு தெரியாமல் லைட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது வேறு பயங்கரமாக இதாகிருச்சு. நான் வேறு ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தாங்க, மேலே வேறு ஏதோ வச்சுருந்தாங்க சென்சாரு, அது வேறு ஸ்பீட் லிமிட் 50 தான், நமக்கு சர்ன்னு காமிச்சிருச்சு அதிகமாக. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நமக்கு ஃபைன் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கைஸ். இங்கே பாருங்கள், கேஜிஎஃப் ஃபேக்ட்ரி. கேஜிஎஃப் படத்தில் வரும் பார்த்தீங்களா ஒரு ஃபேக்ட்ரி, ஸோ அது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேக்ட்ரி. எனக்கு என்னமோ அந்த படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது கைஸ். கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தூர் இருக்கு இல்லைங்களா, சாத்தூரோட டோல்கேட் கிட்டே நிற்கிறோம். லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே நின்றுட்டோம். நைட் ரைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம், பட்டு வர வழி இல்லை, லேட் ஆகி போச்சு. நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா ஒரு 7 o'clock அங்கே போயிடலாம், கன்னியாகுமரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், பட் போக முடியல. என்ன தோணுதுன்னா எப்படி ஒரு 9 o'clock ஆயிரும்னு தோணுது. 9 o'clock போயிட்டு, ஏன்னா நம்ம இன்னும் ரூம் கூட இன்னும் புக் பண்ணல, அங்கே போய் தான் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக கன்னியாகுமரி வந்துட்டோம். இப்போ டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 AM ஆச்சு. மத்தியானம் ஒரு 12 o'clock கிளம்புனோம். 12 o'clock கிளம்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகி, அச்சனால தான் லேட் ஆச்சு, இவன் தான் லேட் பண்ணிட்டான். அப்படியே லேட் பண்ணி என்ன ஒரு 1 o'clock வந்து நம்ம ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். என்னால லேட் ஆகல, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் மட்டும்தான். நான் 2 மணி நேரம் தூங்கியிருக்காங்க நடு ரோட்டில். ஆக்சுவலாக இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இடையில கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டிய மாதிரி ஆச்சு. ஸோ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கன்னியாகுமரி வந்துட்டோம். கன்னியாகுமரியில் வந்து நைட்டு ஒரு 1 o'clock வந்து ரூம் எங்கே தேடி பார்த்தோம், ரூம் எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரில. ஸோ அப்போ கடைசி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் பேஸ் ஒரு ரூம் கிடச்சிது. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த vlog நாளைக்கு கண்டினியூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் TN37 Biker. Catch you again next vlog. Bye.